விக்ரமாதித்தன் கதைகள் 55. மரப்பெட்டி. முன்கதை சுருக்கம். தப்பிப்போன வேதாளத்தை மீண்டும் பிடித்த விக்ரமாதித்தன் அதை தன் தோளில் சுமந்தபடி காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டே ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்களின் பெயர்கள் அருண், பாலன், சந்திரன். மூவரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். ஒரு நாள் அவர்கள் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்த போது புதர்களுக்குள் ஒரு காயமடைந்த முதியவரை கண்டனர். அவரை தூக்கி கொண்டு வந்து சிகிச்சை அளித்தனர். சில நாட்களில் முதியவர் குணமடைந்தார். புறப்படும் போது அவர் கூறினார், நான் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு மந்திரவாதி. உங்களின் நல்ல மனதுக்காக ஆளுக்கு ஒரு பரிசு தருகிறேன். அவர்கள் மூவருக்கும் 3 பொருட்களை கொடுத்தார். அருணுக்கு ஒரு மந்திர மோதிரம், பாலனுக்கு ஒரு தங்க நாணயப்பை, சந்திரனுக்கு ஒரு பழைய பெட்டி. அருண் மோதிரத்தை அணிந்தவுடன் எந்த பூட்டையும் திறக்க முடிந்தது. பாலனின் பை எப்போதும் காலியாகாது. ஆனால் சந்திரனின் பெட்டி மட்டும் சாதாரணமாகவே இருந்தது. அதை திறந்தாலும் எதுவுமில்லை. இதனால் சந்திரன் வருந்தினான். பல ஆண்டுகள் கழித்து அந்த நாட்டின் அரசர் மரணமடைந்தார். அவருக்கு வாரிசு இல்லை. புதிய அரசரை தேர்ந்தெடுக்க அமைச்சர்கள் முடிவு செய்தனர். அரண்மனையின் அடியில் இருந்த இரகசிய அறையை திறக்க முடிந்தவனே அரசனாக முடியும் என்ற பழைய விதி இருந்தது. அருண் தனது மந்திர மோதிரத்தை பயன்படுத்தி கதவை திறந்தான். அனைவரும் அவனே அரசனாக போகிறான் என்று நினைத்தனர். ஆனால் கதவு திறந்ததும் உள்ளே ஒரு கல்வெட்டு இருந்தது. அதில், கதவை திறப்பவன் அரசன் அல்ல, உள்ளே இருக்கும் புதிரை தீர்ப்பவனே அரசன் என்று எழுதப்பட்டிருந்தது. அருணுக்கு அந்த புதிரின் விடை தெரியவில்லை. பாலனுக்கும் முடியவில்லை. அப்போது அமைதியாக இருந்த சந்திரன் முன்னே வந்தான். தன் மரப்பெட்டியை திறந்தான். அதன் உள்ளே திடீரென ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் புதிரின் விடை வெளிப்பட்டது. சந்திரன் புதிரை தீர்த்து விட்டான். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அமைச்சர்கள் சந்திரனையே அரசனாக்க முடிவு செய்தனர். ஆனால் அந்த இரவு அரண்மனையில் ஒரு திருடன் பிடிபட்டான். அவன் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னான். சந்திரன் உண்மையில் இந்த நாட்டின் இளவரசன் என்றான். பல வருடங்களுக்கு முன் அரசரின் குழந்தை கடத்தப்பட்டிருந்தது. சந்திரனே அந்த குழந்தை. திருடன் அந்த கடத்தலில் இருந்த ஒருவரின் மகன் என்பதால் இந்த ரகசியத்தை அறிந்திருந்தான். பின்னர் ஆதாரங்கள் சோதிக்கப்பட்டன. அவை அனைத்தும் உண்மை என்று தெரிய வந்தது. அப்போது நண்பர்கள் புரிந்து கொண்டனர். மந்திரவாதி கொடுத்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல, அது உண்மையான வாரிசை அடையாளம் காணும் மந்திர பெட்டி. அதனால்தான் சந்திரனுக்கு மட்டும் அது தனது சக்தியை வெளிப்படுத்தியது. இறுதியில் சந்திரன் அறிவாலும் பிறப்புரிமையாலும் அரசனானான். கதையை முடித்த வேதாளம் கேட்டது, விக்ரமாதித்தா, சந்திரன் அரசனானதற்கு முக்கிய காரணம் எது? மரப்பெட்டியா, அவன் அறிவா, அல்லது அவன் அரச குடும்பத்தில் பிறந்ததா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சொக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சிரித்தது. விக்ரமாதித்தன் உடனே பதிலளித்தான். அவன் அரச குடும்பத்தில் பிறந்தது வாய்ப்பை கொடுத்தது. மரப்பெட்டி உண்மையை வெளிப்படுத்தியது. ஆனால் புதிரை தீர்த்தது அவன் அறிவு. ஆகவே அவன் அரசானதற்கான முக்கிய காரணம் அவன் அறிவுதான். பதில் சொன்னவுடன் வேதாளம் பலமாக சிரித்தது. ஒப்பந்தத்தை மீறி நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு வேதாளம் அவனிடமிருந்து தப்பித்து மீண்டும் பிணமரத்தின் உச்சிக்கு பறந்து சென்றது.
மக்களை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.